ஸோ ஸ்ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா டிலேயில் இருக்கும் ஆக்சுவலி. தேங்க்யூ கேஸ் ஃபார் சப்போர்ட். ஐகானிக் கேமிங் வெண்டி ஹாய் ப்ரோ அண்ட் ஐஜிடி சூர்யா வெட்டி வேற மாதிரி. ஓகே மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 15 செகண்ட்ஸ் தான். ஸோ ஃப்ளைட்டில் போயிடுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு பார்த்துருவோம் யார் யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா பிளைண்டில் 2 பேர் தான் வந்திருக்காங்க. டோபாக் வைட்டி அண்ட் ரொன்னோ அப்படிங்கிற அவர் ப்ளஸ் ரைசிங் சோல் வந்துட்டு 4 பேர் வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஸ்பீடில் 2 பேர் தான் வந்திருக்காங்க. ஆக்சுவலி எக்ஸகன் அஃபிஷியல் 4 பேர்லாம் வந்துட்டாங்க. எலிசெட் 36 ஒரு ஆள் வரணும். அண்ட் ஆப்லிவியன்லாம் பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் வராங்க. ஸோ 2v4 ஆடுறாங்க ஆக்சுவலி ஆப்லிவியனில். தென் டீம் நம்பர் 19 அதாவது டைட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வரல. ஸோ பாக்கியெல்லாம் ஃபில் சான்ஸ் 76 இஸ் மோர் தென் இனஃப் ஃபார் இறங்கல். ஸோ பார்த்துருவோம் இன்றைக்கி எப்படி இருக்க போகுதுன்ட்டு. ஸோ இந்த டீமில் வந்து இந்த 5 days நடக்க சவுத் இண்டியன் ஸ்கிரிம்ஸில் நல்லா விளாடுறவங்க டாப்பில் இருக்கவங்களுக்கு வந்துட்டு ப்ரோ ஸ்கிரிம்ஸில் வந்து ஸ்லாட் கிடைக்கும். அதில் வந்து ப்ரைஸ் பூல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த சவுத் இண்டியன் ஸ்கிரிம்ஸ் ப்ளஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும். பார்த்தீங்கன்னா நோவோ மிலிட்ரி பேஸ் நிறையா டீம் இறங்கியிருக்கு. அண்ட் மில்டாக்கும் நிறைய டீம் போகிறான்னு நினைக்கிறேன். மில்டா அண்ட் மில்டா பவர். ஸோ பார்க்கலாம் நோவோவில் யார் யார் இறங்குறாங்க. நேற்று வந்து நேற்று எக்ஸ்பி பிளைண்ட்லாம் இறங்குனாங்க நோவாவில். இன்றைக்கி இறங்குறாங்களா அப்படின்னு பார்ப்போம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை எல்இசெட்டில் ஒருத்தர் மட்டும் பார்த்தீங்கன்னா நோவோ சைடு போகிறாரு. எம்எஃப்ஐடி நோவாவில் தான் இறங்குறாங்க எல்லாருமே. ப்ரோ கமெண்ட்ரி யார் நைஸ். ஓகே மை செல்ஃப் வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணல. ஆக்சுவலி நான் வந்துட்டு ஒரு 3 days பண்ணுறேன். நான் இன்ட்ரடியூஸ் பண்ணல. என்னோடய பேர் வந்து ஆஷிஃப். ஸோ நான் என்னோடய கேமில் வச்சுருக்க நேம் அந்த கேரக்டர் நேம் சொல்லுவாங்களா, லைக் எல்லாருக்கும் ஒரு தனி நேம் வச்சுப்பாங்க. அது வந்துட்டு என்னது ஆஷிஃப் வியூஸ்னு வச்சுருக்கேன். ஓ அது வந்துட்டு ஆக்சுவலி நிறைய பேர் சொல்லுவாங்க இர்ஃபான் வியூஸ் பார்த்துட்டு வச்சுருக்கீங்க. அப்படி இல்லை, நான் வந்துட்டு லைக் 2016 இந்த நேம் யூஸ் பண்ணிருக்கேன் ஆஷிஃப் வியூஸுங்கிறது. பட் அவரை மாதிரி நான் ஃபேமஸ்லாம் ஆகல, அதனால் யாருக்கும் தெரியாது. ஸோ எம்எஃப்ஐடி பார்த்தீங்கன்னா அவங்க நோவா தான் இருக்காங்க. கேபி மட்டும் தனியாக இருக்கார் நோவாவில் எல்இசெட்டில். அவர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிகாஸ் அவர் டீமர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட்டாக இருக்காங்க. சின்ன சின்ன பில்டிங்ஸாக லூட் பண்ணுறாங்க. இங்கே நோ என்ட்ரா அது சைடில் இருக்க சின்ன சின்ன பில்டிங்ஸ். அண்ட் 21 அவங்கள பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகி தான் லூட் பண்ணிருக்காங்க சின்ன சின்ன காம்பவுண்ட்ஸு. ப்ளஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு போகும் டக்குன்னு பொச்சினிக்கு அங்கே வந்து பிளைண்டும் ரேரும் இறங்குவாங்க. ஸோ இந்த வாட்டி ரேர் இறங்கியிருக்காங்க. பிளைண்ட் இறங்குறாலும் பார்க்கணும். பிளைண்டில் வந்து 2 பேர் தான். ஓபி எரன் வில் டபிள்யூஎன்எல் தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஸோ பிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா இல்லை அது வந்து அந்த பான் ஹவுஸில் இறங்கல. சின்னோன்னு அந்த ஒரே ஒரு வீட்டில் இருக்காங்க. அங்கே ஒரு வெஹிக்கிள் இருக்குன்னு நினைக்கிறேன். வெஹிக்கிள் எடுத்துறாங்க. டீம் ஹெக்ஸகன் இஸ்போர்ட்ஸுக்கும் ரேவன் பிரிகேட்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் நடக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ரேவன் பிரிகேட்ஸ் அண்ட் ஹெக்ஸகன் இஸ்போர்ட்ஸ். எஸ் லிப்போகால் நடக்குது. நெவில் வந்து பார்த்திங்கன்னா லோக்கி வந்து நாக்க வச்சிருக்காரு. அண்ட் நட்ஸு வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்ஸ் பண்ணிருக்காரு என்எம்எஸ் ஆகாஷு. ஸோ எப்போயோ உள்ள பகை போல் அதை வந்து இப்போ தீக்கிறாங்க ஃபிஷ் பண்ணி. ஸோ அண்ட் எவில் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கியை நாக்கு வச்சிருக்காரு. நேட் குக் பண்ணுறாரு. யாருக்குன்னா யூடியூப் பால்கோவாக்கு நேட் குக் பண்ணுறாரு. பட் நேரில் எதுவும் டேமேஜ் விரல யூடியூப் பால்கோவாக்கு. அண்ட் லோக்கி ரிவே பண்ணது இப்போதைக்கு ரொம்ப கஷ்டம். அன்லஸ் வந்து ஹெவியில் நாக்கு வச்சிட்டாங்கன்னா ஈஸியாக அவங்க வந்து போய் காப்பாற்றலாம். ஹெவியில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் சரௌண்ட் பண்ணியிருக்காங்க. நைட்ரோ பால்கோவான் ஜனா. அண்ட் பின்னாடியே வந்து ஓகே பிளைண்டுக்கும் லெவல் எக்ஸுக்கும் இங்கே ஃபைட் ஆக்சுவலி ரேருக்கும் ஃப்ளைருக்கும் பார்த்தா. பட் லெவல் எக்ஸ் ஜின்னு வந்து பார்த்தீங்கன்னா நாக் ஆயிருக்காரு. ஓப்பனாக என்னமா ஆகாஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா நாக் வச்சிருக்காரு. ஸோ ஆரனுக்கும் என்ன ரைசிங் சோல் அண்ட் எக்ஸகன் 3த்துக்குமே ஃபைட் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை ஸோ எல்லாம் பக்கத்து இருக்கனால மாற்றி மாற்றி நாக் வச்சுக்கிறாங்க. ஸோ என்னமா ஆகாஷ் வந்து பார்த்தீங்கன்னா நாக் அவுட்டு. ஆல்ஃபா வந்து தூஸ் பண்ண வர கில்லுன்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஸோ மரத்துக்கு பின்னாடி தான் இருக்காரு. பட் ஸ்மோக் போட்டு ரிவே பண்ணிட்டாங்கன்னா எஸ் ரிவே பண்ணுறாங்க. ஸ்மோக்கும் போட்டுட்டாங்க. இப்போதைக்கு சேஃப். அண்ட் ஆரனில் வந்து பார்த்தீங்கன்னா நட்ஸும் வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எம்எஃப்ஐடி வந்து பார்த்தீங்கன்னா எல்இசெட்டில் வந்து ஓகே நோவாவில் ஃபைட் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலி ஜோன் பக்கம் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஜோன் பக்கம் போகும்போது எம்எஃப்ஐடி டக்குன்னு லூட் பண்ணி டக்குன்னு கிளம்புறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிருக்கும் போது லோக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தேர்ஸ்ட் ஆறாரு. அண்ட் எக்ஸ் கிங் மேக்கர் இன்னொரு நாக் வைக்கிறாரு. என்னமா ஆகாஷ் வந்து ரிவைவ் ஆகிட்டாரா? எஸ் ரிவைவ் ஆகிட்டாரு என்னமா ஆகாஷ். பட் டீகர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நாக் அவுட்டு. ஸோ திரும்ப இவரை தூக்க வரணும். அண்ட் ஹெக்ஸகன் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ் பண்ணுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பண்ணலன்னு சொல்லிருக்கும் போது சின்ன ஆரன் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடிலேருந்து வைப்பரை நாக்கு வச்சு தேர்ஸ்ட் பண்ணி விட்டுறாங்க. ஸோ ஹெக்ஸகனுக்கும் ஒரு கேஷுவலிட்டி, இங்கே ஆரனுக்கும் ஒரு கேஷுவலிட்டி. ஸோ பிளைண்டில் இன்னொருத்தர் நாக் ஆகிறாரு. ஸோ பிளைண்டை வந்து பார்த்திங்கன்னா முடிச்சு விட்டாங்க. எஸ் பிளைண்டில் இருந்த 2 பேரையும் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க லெவல் எக்ஸ். ஸோ சோல் வந்து பார்த்திங்கன்னா ரைசிங் சோல் வந்துட்டு அட்டாக் வாங்குறாங்க. பட் ஆனால் தே ஆர் சேஃப் ரைட் நோ. ஸோ ஹீல் மட்டும் பண்ணிட்டாங்க பக்காவாயிரும். அண்ட் ஆரன் வந்து பார்த்திங்கன்னா ஹெக்ஸகனில் ஒரு கில் கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இங்கே நட்ஸு வந்து பார்த்திங்கன்னா ஓகே பால்கோவா அங்கே நாக் ஆறாரு. யூடியூப் பால்கோவா
பேர்லாம் வித்தியாசமாக வச்சுட்டு வராங்க. அண்ட் ஹெக்ஸகன் ஆல்ரெடி ஒரு கில்லு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க லோக்கி. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் பால்கோவா இங்கே நாக் அவுட் இருக்கிறது நைட்ரோ அண்ட் ஜனா மட்டும் தான். நைட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் மாட்டிட்டு இருக்காரு. பால்கோவா முடிச்சு விட்டாங்க. ஸோ ஜனாவும் நைட்ரோ ரொம்ப தனியாக இருக்காங்க. பிளைண்ட் விச்ல என்ன பிளைண்டு வந்துட்டு லைனப் அது என்னன்னு தெரியல. ஆக்சுவலி மெயின் லைனப் கிடையாது, கன்ஃபார்ம் செகண்ட் லைனப் தான் நினைக்கிறேன் அது. ஸோ 2 பேருமே இப்போ பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்காங்க. ஹெக்ஸகன் 4 பேருமே 3 பேர் ஒன்றா இருக்காங்க. இன்னொருத்த பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஃப்ளாங்க் யாருன்னா ஓரியன். ஸோ அவர் நாக் ஆகிடாருனா பெரிய பிரச்சனை. ஆக்சுவலி அவர் ரிவைவ் பண்ண போய் ஆகணும். ஸோ அவர் கவர் இருந்து தான் ஓடணும். பட் பார்க்கலாம், அவர் ஓப்பனில் போகிறாரு. நைட்ரோ என்ன பண்ண போகிறான்னு பார்ப்போம். அண்ட் நைட்ரோவே நாக் வச்சுட்டாங்க கைஸ் இங்கே. ஸோ இருக்கிறது பேலன்ஸ் வந்து ஜனா மட்டும் தான் இருக்காரு. ஸோ அவர் நைட்ரோவே முடிச்சு விட்றாங்க. அண்ட் MF5T வந்து பார்த்தீங்கன்னா எலிசர் கூட ஃபைட் எடுத்துருக்காங்க. சொல்லும்போது அங்கே ஒரு ட்ரிகர் நாக் ஆயிருக்காரா இல்லை டிஜே வந்து பார்த்தீங்கன்னா நாக் வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்பர்ட் இங்கே டெஸ்ட் பண்ணி விட்ருக்காங்க. ஸோ இப்போதைக்கு எல்ஜேல ஐ மீன் எலிசரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் தான், விச் இஸ் ட்ரிகர் அண்ட் கேபி. ஸோ 2 பேரும் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிருக்காங்க. ஸோ MF5Tக்கு வந்துட்டு இது ஒரு நல்ல அட்வான்டேஜ். ஒருத்தர் யாராவது புஷ் பண்ணிட்டாங்கன்னா ஈஸியாக ஆயிரும் அவங்களுக்கு. பட் மேபி கேபினாலே ரொம்ப கவர் பண்ண முடியாது. பார்க்கலாம் என்ன MF5T என்ன பண்ணுறாங்கன்னு. கன்ஃபார்ம் வந்துட்டு ஜனா வந்துட்டு என்ன பண்ண போகிறான்னு தெரியல. அவர் வந்துட்டு பேக் தான் அடிப்பார். சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இப்போது. அண்ட் ஹெக்ஸகன் வந்து தேடிட்டு இருப்பாங்க அவர் எங்கே இருக்காருன்னு. ஹெக்ஸகனால கண்டே பிடிக்க முடியாது அவர் ஸ்விம் பண்ணிருக்கிறது. ஏன்னா அவர் ஸ்விம் பண்ணிட்டு வேற எங்கேயோ போகிறாரு. பிகாஸ் அவரோட 3 டீம் மெம்பர்ஸை வந்து முடிச்சு விட்ருக்காங்க. ஸோ அண்ட் எக்ஸ்பியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் இருந்தாங்க. அவங்க வந்து எங்கே லூட் பண்ணுறாங்கன்னா ப்ரிசன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா லூட் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது MF5T வந்து பார்த்தீங்கன்னா கேபி இங்கே நாக் வச்சுட்டாங்க. எஸ், த லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் இஸ் ட்ரிகர் மட்டும்தான். அவரை கன்ஃபார்ம் சேர்ந்து புஷ் பண்ணுவாங்க. அவர் ஹீல் பண்ணிட்டு யார் நாக் வைக்க போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறாரு. பட் ஆனால் யாரும் நாக் ஆகலை. அண்ட் அவருக்கு டேக் விழுவுதுன்னு சொல்லும்போது 1 HP அண்ட் முடிச்சு விட்டார் ஜிஓபி ஒரு லாங்லேருந்து ஒரு சரியான ஸ்ப்ரே பண்ணி எலிசட் டீம் இங்கே MF5T பார்த்தீங்கன்னா முடிச்சு 4 கில்ஸோட அவங்களோட மேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 4 மேன்ஸ் ஆர் ஸ்டில் அலைவ். அண்ட் ஜோனுக்கு மூவ் பண்ணுற டைம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. டீம் 23 தெரில. ஓவிசெட் வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரி பேஸில் வந்து சோஸ்னோவா ஸோ பேர்லாம் மாற்றிக்கலாம் நினைக்கிறேன் தெரியல. ஆனால் ஆரன் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நாக் ஆயிருக்கு. ஸோ ஆரன் எங்கே போனாலும் அடி வாங்குறாங்க. ஆக்சுவலி ஒரு ஸ்கூல் போனால் அங்கே வந்துட்டு ஸோ யூடியூப் எக்ஸ் ஃபியூரிங் வந்து சாண்டி நாக் வைக்கிறாரு. ஹெக்ஸகன் விசஸ் ரைசிங் சோல் நடந்துட்டுருக்கு. யூடியூப் எக்ஸ் ஃபியூரிங் நாக் டாண்டு சின்னாவும் நாக்கு ரேஜ் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் சின்ன இங்கே நாக் அவுட். அண்ட் ஹெக்ஸகன் வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணுறாங்க ரைசிங் சோல். ஸோ சின்னவும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து முடிச்சுட்ருக்காங்க. NMS ஆகாஷ் இங்கே நாக் அவுட், ஜாண்டி நாக் வைக்கிறாரு. ஸோ 2 பேரும் இங்கே நாக்கில் இருக்காங்க. இப்போது ரைசிங் சோலில் இல்லை யூடியூப் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரிவைவ் பண்ணிட்டாங்க. வெறித்தன ஆப்ஷன் வந்து இருக்குன்னு சொல்லும்போது ஆல்ஃபா வந்து பார்த்தீங்கன்னா ஹட்சனை வந்து நாக் வைக்கிறாங்க. ஸோ லீகல்கிட்ட வந்து லீகல் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மே பண்ணிடுறாரு ஆல்ஃபாவை. ஸோ 1 HP 2 பேருக்குமே மேலே வந்து பார்த்தீங்கன்னா NMS ஆகாஷ் ரிவைவ் பண்ணுறாரு. ஸோ இப்போதைக்கு 2v3 சிச்சுவேஷன் ஹெக்ஸகனுக்கு. பட் ஆனால் எல்லாருக்குமே டேமேஜ் இருக்குது ரொம்ப. ஸோ ஹீல் பண்ணாமல் ஏறுறாங்களா பார்த்தீங்கன்னா எஸ், ஹீல் பண்ணாமல் தான் ஏறிட்டு இருக்காங்க. ஓகே, வெளில அந்த அடி உழுது போல் வேற எங்கிட்டோ. ஸோ ஆரனில் இப்போதைக்கு இருக்கிறது ஆரன் வேம்பயர் மட்டும் தான். அவர் என்ன பண்ணுறாரு, அவரை புஷ் பண்ணுறாங்க. ஆரன்ட்ட வந்து அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹீல்ஸும் இல்லை பெருசாக. ஸோ மாலி எல்லாமே வருதுன்னு சொல்லும்போது ரொம்ப இன்னும் கொஞ்சம் அடிச்சு 1 HP ஆகிட்டாங்க. ஃபஸ்ட் எய்ட் இருக்குது, அவர் ஃபஸ்ட் எய்ட் போடலாம். ஸோ கார் எடுத்துகிட்டு கிளம்புவாரா இல்லை ஃபஸ்ட் எய்ட் போடுவாரான்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஃபஸ்ட் எய்ட் போடுறாரு. ஸோ லெவல் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏறுறாங்க. இந்த டைமை யூஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஏரியும் போட்டார். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நாக்கப்புறம் இல்லை முடிச்சு விட்டுச்சு. ஜஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெறித்தனமான கவர்னு சொல்லணும். 6 பேர் முடிச்சுருக்காங்க. அண்ட் 32 ஸ்டிச்சஸ் வந்து கான்ஃபார்மே பண்ணிட்டாங்க. ஒருத்தரை யாருன்னு பார்த்தீங்கன்னா டெவின் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் மேக்ஸ் அண்ட் ஃப்ரீக் பண்ணுறதுக்கு பிரிட்ஜ் பிளாக். பட் ஆனால் ஒரு பிரிட்ஜ் பிளாக் ஃபெயில் ஆகிருமான்னு தெரியல. ஏன்னா யுவாவை கிராஸ் பண்ணிட்டாரு. அண்ட் இங்கே புனித் பாபா மட்டும் நாக்கில் இருக்கார். அண்ட் அவரையும் வந்து ரிவைவ் பண்ணுறதுக்கு வந்துட்டார். யாருன்னா அவர் டீம்மேட் ஸ்கிரிட்டோ வந்துட்டார். அண்ட் ஓஎஸ் ட்ரீ அங்கே மாட்டிகிட்டு இருக்கான்னு சொல்லணும். அவரும் 1 HP. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நம்ம வந்துட்டு ஹெக்ஸகன் புஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே போவோம். அங்கே ஒரு நல்ல ஒரு ஃபைட் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் ஓகே ஹீல் பண்ணிகிட்டு இருக்காங்க சரி சோலில். ஸோ ஆக்சுவலி இங்கே 2 பேர் லூஸ் பண்ணிட்டாங்க, ஆல்ஃபா அண்ட் ரீப்பர். ஆக்சுவலி ஆல்ஃபா வந்துட்டு லூஸ் பண்ணிக்க முடியாது. பட் ஆனால் டீகிள் ஒரேடியாக அழுத்தி விட்டார். கில்லு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஓஎஸ் ட்ரீ அங்கே நாக் ஆகிட்டாரு. ஸோ இப்போ வந்து 2v3 சிச்சுவேஷன் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃப்ரீக் ஆல்சோ ஹஸ் பின் நாக் அவுட். ஸோ லீகல் வந்து இங்கே நாக் ஆகிருக்காரு. ஓகே, வேறு டீம் புஷ் பண்ணுதா அந்த இடத்துல? ஓகே, டைட்டன்ஸ் வர வந்து புஷ் பண்ணுறாங்க. ஸோ ஒன் பி ரியலி
கிரேட் ஃபைட் ஓவர் நம்ம டக்குன்னு அங்கே போவோம் இந்த ஃபைட்டை விட்டுட்டு. பிகாஸ் 3 டீம்ஸ் அங்கே ஃபைட் பண்ணுறாங்க. சோல், ரைசிங் சோல், ஹெக்ஸகன் அண்ட் டீம் நம்பர் 19. ஸோ எங்கேருந்து நேடு போட்டு எங்கேருந்து புஷ் பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ யார் நாக் ஆக போகிறா அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஹெக்ஸகன் இப்போதைக்கு பேக் அடிச்சிருக்காங்க. அண்ட் கேஎஃப் ரைட் வந்து பார்த்தீங்கன்னா சோல் லீக் வந்து முடிச்சுட்ருக்காங்க. ஸோ இட்ஸ் 2v2v3 சிச்சுவேஷன் ஹியர். பட் ரைசிங் சோல் ஹேஸ் அப்பர் ஹேண்ட் ஓவர் ஹியர். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோல் லீகல் வந்து ரிவைவ் பண்ணால் மட்டும் போதும். அண்ட் ரிவைவ் பண்ணிட்டாங்க. அண்ட் F4K வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் லேக் வந்து அங்கே முடிச்சு விட்ருக்காங்க. F4K வந்து வெறித்தனமான கேம் பிளே நேற்று வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போவும் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஃபைட் எடுத்துருக்காங்க சொல்லணும். ஒபே கிட்ட ட்ராப் அந்த சைடில். ஸோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி வந்து சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஸோ ஹெக்ஸகன் ஆக்சுவலி புஷ் பண்ணுறதா இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைட்டன்ஸ் வந்து புஷ் பண்ணிருக்காங்க. ஸோ டைட்டன்ஸில் வந்து ஆல்ரெடி 2 மேன் லூஸ் பண்ணிட்டாங்க. ஓகே 3 மேட்ச்க்குள்ளே ஒருத்தர் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் 2v3 சிச்சுவேஷன் ஃபார் தெம். ஸோ இப்போதைக்கு ஹெக்ஸகன் பார்த்தீங்கன்னா பேக் அடிப்பாங்க சொல்லும் போது அங்கே XP vs ஹெக்ஸகன் eSports போயிட்டுருக்கு. ஸோ 2 நாக்கு வச்சிருக்காரு டாமினிக் இங்கே. ஸோ ஹெக்ஸகனில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் இருக்காங்க. அண்ட் XPயில் 2 பேர் தான். ஸோ 2v2 சிச்சுவேஷன் இங்கே. அண்ட் இப்போதைக்கு இருக்கிறது யாரும் பார்த்தீங்கன்னா எவில் அண்ட் ஓரியன் மட்டும் தான். ஸோ ஹிட்டி வந்து முடிச்சு விட்றாரு. அண்ட் ஓரியன் அண்ட் எவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜோன் மேக் பண்ணுறாங்க. இவங்க விட்டுட்டு ஜோன் போகிறது தான் முக்கியம்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜாண்டி வந்து பார்த்தீங்கன்னா டைட்டன்ஸில் ஒரு நாக் வைக்கிறாரு. ஸோ சோல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவாட்ஸில் உட்காந்து சேஃபாக இருக்காங்க. ஸோ டைட்டன்ஸில் ஒரு நாக் வச்சுட்டு இப்போ வந்துட்டு ரிவைவ் பண்ணிட்டு இருக்காரு. யாருன்னா டைட்டன்ஸ் ஹாக். இன்றைக்கி என்னமோ குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி தெரியுது. எமுலேட்டர் குவாலிட்டி ரொம்ப ஹேங் ஆகாமல் தான் வருது. ஸோ நேற்றுலாம் ரொம்ப மட்டமாக இருந்துச்சு. அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே இங்கே நாக்கு வைக்கிறாங்க, ரிவைவ் பண்ணுறாங்க, நாக்கு வைக்கிறாங்க, ரிவைவ் பண்ணுறாங்க. யாரும் ஏற மாதிரி தெரியல. ஸோ மேன் லாஸ் ஆகும் பார்த்துக்கிறாங்க அவங்க. ஸோ சவிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஜோன்லேயே வந்து ப்ளீட் ஆகிறாரு. ஸோ ப்ளீட் ஆகிட்டு டாமினிக்கு 2 கில் கிடச்சி. XPக்கு வந்து டோட்டலி 2 kills. ஸோ 2 மேன் வந்து 2 கில் எடுத்திருக்காங்க. ஸோ ஹெக்ஸகன் eSports வந்து 2 மேன் டவுன் பண்ணிட்டாங்க. இப்போது ஹெக்ஸகன் eSports வந்து ஜோனுக்குள்ளே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் அவங்க வந்து ஜோனுக்குள்ளே இன்னும் வரல. ஜோனுக்குள்ளே மேக் பண்ணிருக்காங்க. ஸோ ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜோ கிரேட்ஸ் வந்து சென்டர்லாம் இருக்குது. அப்படியே ஏதோ புள்ளி வச்ச மாதிரி சென்டரில் இருக்குது. அண்ட் OIZ அண்ட் லெவல் எக்ஸ் எல்லாம் ஜோனுக்குள்ளே வந்துட்டுருக்காங்க. அண்ட் 32 ஸ்டிச்சஸ் வந்து முடிச்சு விட்ருக்காங்க. ஆக்சுவலி OIZ எஸ் 32 ஸ்டிச்சஸ் வந்து முடிச்சு விட்ருக்காங்க. அண்ட் யூடியூப் எக்ஸ் வீடியோ வந்து பார்த்துட்ருக்காரு. அண்ட் டீகல் அண்ட் NMS ஆகாஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரே இல்லை. ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ ஒரு புல்லட் பட்டாலே நாக் ஆயிடும்னு நினைக்கிறேன். ஆகாஷ்க்கு வந்து ஒரு 2 புல்லட் பட்டா நாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ தைரியமாக புஷ் பண்ணலாம் டீம் 19. ஓகே ஹாக் வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணுறா. பட் ஃபுல் ஸ்மோக்ஸாக இருக்குங்க. அதனால் புஷ் பண்ண யோசிக்கிறாங்க. ஏன்னா எங்கே உட்காந்துருப்பாங்க, யார் யார் எங்கே உட்காந்து தெரியாது. ஸோ ஹெக்ஸகன் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இந்த டைம் யூஸ் பண்ணிட்டு பேக் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஃபைட் நடந்துகிட்ருக்கு. டைட்டன்ஸ் ஹாக்கோ ஏறிட்டாரு. ஹாக் ஆக்சுவலி இவ்வளோ ஏறிட்டு யூடியூப் எக்ஸ் ஃபியூரி வந்து நாக் பண்ணுறாங்க. எஸ் நாக் வச்சிட்டாரு. பேலன்ஸ் இருக்கிறது 2 பேர் மட்டும் தான். அவங்க 2 பேருக்கு முன்னாடி ஹீலிங்ஸ் இல்லை அவ்வளோவா. இவர்கிட்ட ஃபஸ்ட் எய்ட்ஸ் இருக்குது. அண்டு ஆகாஷ்க்கும் டீவலுக்கும் 1 HP ஆகிடுச்சு. 2 பேருக்குமே 1 HP. ஸோ ஒரு வெரி பேட் சுச்சுவேஷன் தான் 2 பேருக்கும் சொல்லணும். இப்போ 2 பேரும் வந்து டைட்டன் ஷாக்காக நாக்க வைக்கிறாரு. ஓ மை காட் 1 HP கிளச் பண்ணிருக்காரு. டைட்டன் ஷாக் பார்த்தீங்கன்னா செம்ம ஹிட் பண்ணிட்டாரு. சேட் ப்ரோ 1 HPயில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அடிச்சிருக்காரு. ஸோ ரிவைவ் பண்ணிடுவார் இப்போ யூடியூப் எக்ஸ்பீரியும். பிகாஸ் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரிவைவ் பண்ணிட்டு தான் ஏறுவார். யாருன்னா அவங்களுக்கு தெரியாது 1 HPயில் இருப்பாங்கன்ட்டு. ஸோ நல்ல ஃபைட்டு போய்ட்டுருக்கு. இப்போ இவங்ககிட்ட ஹீல் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இருக்காது யூடியூப் எக்ஸ் ஃபியூரிட்டையும். ஸோ புஷ் பண்ணுறாங்க தைரியமாக. வரும்போது டீகல் இங்கே நாக் ஆகிறாரு. ஸோ யூடியூப் எக்ஸ் ஃபியூரியும் நாக் ஆகிறாரு. ஸோ லாஸ்ட் பர்சன் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஆகாஷ் மட்டும் தான். அவரே வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணுறாரு அவரும். ஸோ அவர் புஷ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. நம்ம ஆகாஷ் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்ருவாங்க கன்ஃபார்ம். 1 HP தான் இருக்குது. ஸோ வாய்ப்பே இல்லை. எஸ் முடிச்சு விட்டுட்டாங்க. ஸோ ரைசிங் சோல் இஸ் அவுட் ஆஃப் திஸ் கேம் கைஸ். ஸோ ஹெக்ஸகன் வந்து பார்த்தீங்கன்னா ஜோனுக்குள்ளே போய் பிரீச் பிளாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஹெக்ஸகன் eSports பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ரொட்டேஷன் போட்டுருக்காங்க. 2 டீம் நடுவில் பூந்துட்டு போயிட்டுருக்காங்க. சொல்லும்போது லெவல் எக்ஸுக்கும் OIZக்கும் இங்கே ஃபைட் வருது. அண்ட் லெவல் எக்ஸில் ஒரு நாக்கு OIZ யுவா வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்ருக்காங்க, தேர்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் புனித் பாபா ஆல்சோ ஹஸ் பீன் நாக்ட் அவுட். லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா கிரீட்டோ மட்டும் தான் இருக்கார். அண்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அவருக்கு கவர் ஃபயரோட வந்துட்டு இருக்கு லெவல் எக்ஸுக்கு ஆக்சுவலி. ஸோ ஜஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா பின்னால் வந்து கவர் பண்ணிருக்காரு. அண்ட் இங்கே வந்து ஜின்னை தூக்கிட்டாங்க. ஸோ கார்னேஜ் ஜின் ஆல்ரெடி 2 kills. ஸோ லெவல் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 killஸோட வெறித்தனமாக அடிச்சிருக்காங்க.
ஓய்ஸை முடிச்சிட்டாங்கன்னா இன்னும் ஒரு 2 kills கிடைக்கும் அவங்களுக்கு. ஸோ ஒபே விசஸ் 4K இன்னும் போயிட்டு இருக்கு. அண்ட் ஒபேல வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ 4Kல எத்தனை பேர் இருக்காங்க? புனித் பாபா வந்து தேர்ட் சைடர். ஸோ 7 kills ஃபார் ஸோ ஒபேல வந்து ஒருத்தர் படுத்துட்டு இருக்காரு. ஆனால் ஓப்பனில் படுத்துட்டு இருக்காரா இல்லை கவர் இருக்கு அவருக்கு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா 4xல டோனி வந்து பார்த்தீங்கன்னா நாக் வைக்கிறாரு. ஸோ சரியான நாக்கு ப்ளஸ் ஃபினிஷ் பண்ணிடுறாங்க. நித்தினை வந்து பார்த்தீங்கன்னா நாக் வைப்பாரா? எஸ், நித்தின் ஆல்சோ ஹஸ் பீன் நாக்ட் அவுட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் டோப்பி அண்ட் அனதர் கை கவரிங் ஹியர். டிராகோ மட்டும் தான் இருக்காரு. ஸோ டிராகோ பார்த்தீங்கன்னா புஷின் பண்ணணும் இப்போ. ஏன்னா ஸ்பிரிட் டோப்பினால ஒரு ப்ரெஷரில் இருப்பார். ஸ்பிரிட் டோப்பி நாக் ஆவாரா? ஏன்னா இங்கே நாக் ஆகுதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லும்போது டிராகோ வந்து பார்த்தீங்கன்னா நாக் ஆறாங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் ஸ்டாண்டிங் அண்ட் ஸ்பிரிட் ஓபி மட்டும் தான் இருக்காரு. அண்ட் கார் ஸோ 1v1 சிச்சுவேஷன் ஃபார் தெம். யார் வின் பண்ணுறான்னு பார்ப்போம். ஸோ முடிச்சு விட்றாரு. இங்கே வந்து ஃபைட் எடுக்கிறாரு. ஸோ ஹீல் பண்ணணும். அவர் ஹீல் பண்ணுறாரா? ஓகே, முடிச்சு விட்டார் காய்ஸ். ஒபே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து முடிச்சு விட்டுருக்காரு. ஸோ ஒரு 1v2 கிளச் வித் 40 HP லெஃப்ட் இறங்கிறாது. ஸோ 40 HPயில் 1v2 கிளச்சு. ஸோ வெறித்தனமாக கிளச் பார்த்தோம். ஸோ Y4K have upper hand here. And ஜனா வந்து பார்த்தீங்கன்னா ஜனா இஸ் ஸ்டில் அலைவ் ஆக்சுவலி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஜோனுக்கு வந்துட்டுருக்காரு. அண்ட் லெட்ஸ் சி வாட் டைட்டன் இஸ் கோயிங். ஓகே, தண்ணிக்குள்ளே வராங்க. அண்ட் ஜாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஜாண்டி வந்து ஒரு கில் எடுத்துகிட்டு வர இவங்க கில்ல பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜாண்டி ஏறுறாரு மேலே. பட் அதுக்குள்ளே வந்து ஓடிடுவாங்க அவங்க. எஸ் தப்பிச்சுட்டாங்க. ஸோ ஜாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நாக் வச்சிருவாரா? ஒரு நாக் வச்சிட்டார். எஸ் டைட்டன்ஸ். ஓகே, எக்ஸாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாக் ஆயிருக்காரு இங்கே. ஸோ டைட்டன்ஸ் ஹாக் வந்து பார்த்தீங்கன்னா ஏறாரு ஜாண்டி. பட் அவர்கிட்டையும் ஹெச்பி இல்லை. பட் டைட்டன்ஸ் ஹாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவுண்டர் நான் கொடுத்தாருனா முடிஞ்சு. ஸோ ஹீல் பண்ணிட்டு வரணும். ஜாண்டி ஹீல் பண்ணலை, ஏன்னு தெரில. ஓப்பனில் தைரியமாக ஏறுறாரு. ஸோ ரிவைவ் போகிறாங்க. ஸோ ஹெக்ஸகன் இங்கே விடுற மாதிரி இல்லை. நேட்ஸ் போடுவாங்களா இல்லை டேரெக்டாக ஃபைட் எடுத்துடுவாங்களா அப்படின்னு தெரியல. பார்ப்போம். ஸோ கிங் மேக்கர் நம்ம பார்ப்போம். மேலே வந்து ஸ்மோக்கெலாம் வேறு போட்டு விட்டு வெறித்தனமாக வந்து ஒரு புஷ் பண்ணிருக்காங்க. எங்கே அடிக்கிறாரு என்னன்னே புரிய மாட்டுது. ஜாண்டி வந்து நாக் ஆகிறாரு. ஸோ ஜாண்டி தேர்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ மேலே ஒருத்தர் இருக்காரு. அந்த அவரை வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டுறாரு கிங் மேக்கர். ஸோ கிங் மேக்கர் இஸ் லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங். ஸோ கிங் மேக்கரை வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் செகண்ட்ல ஜாண்டியை டக்குன்னு அழுத்தி விட்றாங்க. ஆல்ஃபாவை அப்படி தான் அழுத்துறாங்க. இப்போ ஜாண்டியும் அப்படி அழுத்துறாங்க. ஸோ சேட் ஃபார் தேம் ஆக்சுவலி. ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நாக் விச் தேர்ஸ்ட் பண்ணி விடுறதுல முடிச்சிருக்காங்க. ஸோ ஹெக்ஸகன் ஈஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் 2 மேன்ஸ் அலைவ் அண்ட் தே ஆர் இன் த ஜோன் அண்ட் ஆல்மோஸ்ட் சென்டரில் இருக்காங்க. அண்ட் டீனோட் லெவல் எக்ஸ் விசஸ் ஆப்லிவேன் போயிட்டுருக்கீங்க. ஸோ ஆப்லிவேன் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்ருக்காங்க லெவல் எக்ஸ். அண்ட் Level X is doing an amazing job over here because they got 11 kills and still their teams are alive. வெறித்தனமாக பண்ணிருக்காங்க. அண்ட் ஓய்ஸிட் அவங்க வந்து முடிக்கலையா இன்னும் வந்து கிரிட்டோ மட்டும் இன்னும் முடிக்கலை. ஸோ கிரிட்டோ மட்டும் இருக்காரு. சவுண்டு வாய்ஸ் ரொம்ப லோவாக இருக்குது. என்ன சேர்ந்து ப்ரோ என்னோட மைக் தான் ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஸோ மைக்கும் வாங்கணும். மைக் வாங்கணும் அண்ட் வந்துட்டு இது வாங்கணும், என்னது அந்த லைட்னிங் போட்டு. ஸோ ரெண்டுமே வாங்கணும். அப்போ தான் பக்காவாக இருக்கும் ஸ்ட்ரீமிங். பார்ப்போம். என்னோடய மைக் தான் பிரச்சனை ஆக்சுவலி. ரொம்ப லோவாக இருக்குன்னு சொல்கிறீங்க. நான் கரெக்டாக தான் வச்சுருக்கேன் செட்டிங்ஸ். ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன் எதுக்கும். கரெக்டாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். சிங்க் ஆஃப் செட் டவுன் மிக்ஸ் டு மோனோ. ஓகே டவுன் மிக்ஸ் டு ஓகே கரெக்டாக தான் இருக்குது செட்டிங்ஸ்லாம். ஸோ சவுண்டு கம்மியாக இருக்குது வந்துட்டு எனக்கு தெரியல ஆக்சுவலி. நான் மைக் ப்ராப்ளம் தான், என்னோடய ஹெட்செட்டில் இருக்க மைக் ப்ராப்ளம் தான். ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் வந்து மைக்கும் அந்த லைட்டிங் போட்டு சீக்கிரம் வாங்கிடுவேன் சூன். அது வாங்கிட்டோம்னா இன்னும் பக்காவாக இருக்கும். அது எப்படியும் இந்த மைக்கும் இது சேர்த்து அட்லீஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 10K வந்துடும். பார்ப்போம். அண்ட் ரேவன் ஜானா ஒரு பயங்கரமாக ரொட்டேஷன். எங்கிட்டு இப்போ கலந்து கமிஷ்க்கு விட்டு அங்கேருந்து கார் எடுத்துட்டு சுற்றிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ F4K ஜோனுக்குள்ளே வராங்க. அண்ட் கிங் மேக்கர் இஸ் இந்த ஜோன் காருக்கு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு ஜோனுக்குள்ளே. அண்ட் ரேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்காவான பொசிஷன் பிடிச்சிருக்காங்க. மலையில் ஹையர் ரீச் பொசிஷன் எடுத்திருக்காங்க அவங்க. 4 பேர் ஸ்ப்ரெட் ஆகி ஆடுறாங்க. ஸோ அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு வெறித்தனமாக கேம் பிளே கன்ஃபார்ம் எதிர்பார்க்கலாம் ரேட்டேருந்து. அண்ட் வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குன்னு சொல்லும்போது XP வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜார்ஜபுல் ஸ்காடர்ஸ் வந்து பிடிச்சிருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல பொசிஷன் கூட சொல்லலாம். ஜோன் முடியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இங்கே. ஸோ XF வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்துருக்கு. XF வந்து பார்த்திங்கன்னா எப்போ அக்ரெசிவாக வருவாங்க. இன்றைக்கி வந்துட்டு ஃபைட்ஸ் எதுவும் அடுக்கல. ஸோ அதனால் இருக்காங்கிறதே எனக்கு தெரியல ஆக்சுவலி. ஸோ இப்போ தான் அந்த ஜோனுக்குள்ளே வரவும் தான் தெரியுது. அண்ட்
ஜஸ்ட் லைக் ஓகே கிங் மேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நாக் வச்சு ஃபினிஷ் பண்ணுறாரு அங்கே. ஸோ கிங் மேக்கருக்கு 3 kills, எக்ஸகன் ஆஃபீஸ் 4 kills. அண்ட் கிங் மேக்கர் தண்ணிக்குள்ளே குதிச்சுட்டு போகிறாரு. ஸோ ரேவன் ஜனா வந்து பார்த்தீங்கன்னா ஜோனுக்குள்ளே வராரு கார் எடுத்துக்கிட்டு. இது ஒரு நல்ல டிசிஷன். பார்த்தீங்கன்னா காரை தண்ணிக்குள்ளே விட்டாரு அண்ட் அவர் வந்து தண்ணிக்குள்ளே போயிட்டாரு. ஸோ கிங் மேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா கில்ல எடுக்க போகிறான்னு நினைக்கிறேன். ஸோ லெஃப்ட்டில் போயிட்டாரு ஜனா, அதை அவர் பார்க்கல. ஸோ இங்கே ஒருத்தர் இருக்கிறது ஜனாக்கு தெரிஞ்சிருச்சு. பார்க்கலாம் யார் கில் யார் எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காருக்குள்ளே உட்காந்துக்கிறாரு அவர். ஸோ ஈஸியாக உட்காந்து ஹீல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவும் இருக்கார். ஸோ ஹீலிங்ஸ்லாம் பயங்கரமாக வச்சுருக்காரு, பிரச்சனை இல்லை அவருக்கு இப்போதைக்கு. ஸோ கிங் மேக்கர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸ்பி ஒரு நல்ல பொசிஷன் இருக்காங்க. F4K வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலை கூட சொல்லலாம். 2 பேர் தான் நாங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டீம் மிக்னேட் இருக்கான். நித்தின் வந்து பார்த்தீங்கன்னா 1v1 எடுத்துகிட்டு இருக்காரு இங்கே டிபிபி ஆக்சுவலி ஷேடோ கிட்ட. ஓகே ஒரு நேட் ஃப்ரம் நித்தின், பட் நாக் எதுவும் வரல பிகாஸ் அவர் கொஞ்சம் தள்ளி இருந்தனால. ஸோ ரேர் ரிஃப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நாக் ஆறாரு எக்ஸ்எஃப் கிட்ட. ஓகே எக்ஸ்எஃப் இஸ் ரேர் போயிட்டுருக்கு. ஓ மை காட் புஷ் பண்ணுறாங்க எக்ஸ்எஃப். அண்ட் ஆப்லிவன் சாண்டா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நாக் ஆகுறாரு. ஆப்லிவனில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் இருந்தாங்க, அதில் ஒருத்தர் நாக் ஆகிட்டார். எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க. எஸ் 16 இங்கே இருக்காங்க. ஸோ எக்ஸ்எஃப் யார் நாக் வச்சுருக்காங்க, ரிஃப்ளெக்ஸ் நாக்ட் அவுட் ஹியர். ஸோ ரிவைவுக்கு போகிறாரு எலக்ட்ரானிக் கிட்ட. எங்கள் ஃப்ரெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோ மட்டும் இருக்காரு. ஸோ புஷ் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எக்ஸ்எஃப் அவங்கள. ஏன்னா ஷேடோ நாக் வச்சுட்டாங்கன்னா ஈஸி அவங்களுக்கு சொல்ல போனால் ரேரை புஷ் பண்ணுறது. பட் லெட்ஸ் சி கைஸ். சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் ஹவுஸ் தான் ஜோன் போட்டிருக்கு இப்போது. ஸோ எக்ஸ்பி இஸ் இன் கமெண்டபிள் பொசிஷன். அண்ட் லெவல் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன 2 பில்டிங் இருக்கும், அதை பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போது கார்னேஜும் அந்த இடத்துக்கு வந்துடுவார். ஸோ எக்ஸ் செவில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டை நாக் வச்சிருக்காரு. இப்போதைக்கு ஓரியன் மட்டும் தான் இருக்காரு. ஓரியன் வந்து ரிவைவ் பண்ண போகணும், அவரும் பேண்டேஜ் அப்ளை பண்ணிருக்காரு. ஸோ ரிவைவ் போகிறாரு. எங்கே இருக்கார் பார்ப்போம். எவியல் பக்கத்தில் தான் இருக்காரு. எக்ஸ் ஃப்ரூன் கிங் வந்து பார்த்தீங்கன்னா நாக் ஆயிருக்காரு. ஓகே எவியில் முடிச்சு. ஓ மை காட் கிரிட்டோ வாட் ஸ்ப்ரே கைஸ். அவர் இங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவரை முடிச்சு விட்ருக்காரு. ஓ மை காட். ஸோ கிரிட்டோ இஸ் டூயிங் அமேசிங் டு பி ஹானஸ்ட். ஸோ எக்ஸ்எஃப்ல ஒரு நாக்கு அந்த MF5 vs லெவல் எக்ஸ் போயிட்டு இருக்கு. லெவல் எக்ஸ் காரஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா யா பிளைண்ட் இஸ் பிளேயிங் பட் செத்துட்டாங்க ஆக்சுவலி. ஸோ ஸ்டார்டிங்கே வந்துட்டு 2 பிளேயிங் 2v4. ஸோ அவங்க செத்துட்டாங்க இப்போது. ஸோ MF5 பார்த்தீங்கன்னா லெவல் எக்ஸை புஷ் பண்ணுறாங்க இங்கே. ஸோ புஷ் பண்ணிட்டாங்க. ஸோ லெவல் எக்ஸில் 2 பேர் தான், ஜஸ்டி அண்ட் ஜின் வந்து பார்த்தீங்கன்னா நாக்காக இருக்காரு. அண்ட் அவருக்கு வந்து 1 HP ஹீல் பண்ணிட்டாரு. ஸோ 2v4 மியா வந்து பார்த்தீங்கன்னா அவரும் வந்துட்டார். ஸோ 2v4 சுச்சுவேஷன் ஃபார் லெவல் எக்ஸ். ஹாக் ஸ்ட்ரீமிங்கா சீதாக்கா ஆமாம் நானே தான். ஸோ கிங் மேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா கில் எடுக்கிறாரா இல்லை கிங் மேக்கரை முடிச்சு விட்ருக்காங்களா? கிங் மேக்கரை முடிச்சு விட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். MF5 மியா வந்து பார்த்தீங்கன்னா நாக் ஆகிருக்காரு. ஜின் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நாக் ஆகிட்டாரு. ஸோ லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங்னு சொல்லும்போது முடிச்சு விட்ருக்காங்க. ஸோ டாமினிக் அங்கே நாக் அவுட்டு. ஸோ இப்போதைக்கு எக்ஸ்பி மேக்ஸ் அவுட் மட்டும் தான் இருக்காரு. ஸோ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா நேட் குக் பண்ணுறாரு. நீங்கள் மேலே ஏறிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டுட்டாங்க. எஸ் நேர் குக் பண்ணதுக்குள்ளே சரி ஏறி முடிச்சிட்டாங்க. ஸோ கிங் மேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே முடிச்சு விட்ருக்காங்க. எஸ் F4K விசஸ் இன்னும் 23 years ஆல்சோ கோயிங். F4Kல 2 பேர் அண்டு இங்கே ஒரு வந்து கில்லை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸ்பிரிட் டோப்பி ஓகே F4K இஸ் அவுட் ஆஃப் திஸ் கேம். ஸோ 23 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இக்னேட்டை புஷ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஸ்காடோஸ்கான் புஷ் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா குடு வந்து பார்த்தீங்கன்னா நாக் ஆகிட்டாரு. இங்கே வர்மா வைட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏறிட்டு இருக்காரு 8 days வச்சுட்டு. பின்னாடியே வந்து குட்டனும் வந்து ஏறிட்டு இருக்காரு. ஸோ இப்போதைக்கு 8 teams அலைவ். ஸோ யாருன்னு பார்த்துருவான். கிரிட்டோ இஸ் ஸ்டில் அவுட் சைட் ஜோன். என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எய்ட் போட்டு ஹீல் பண்ணிருக்காரு. எஸ் ஹீல் பண்ணிட்டு கிளம்புறாரு. ஜோனுக்குள்ளே மேக் பண்ணிடுவான் தான் நினைக்கிறேன். ஸோ MF5 வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் வர்மா வைட்டிங் நாக் அவுட் வித் நேட். ஸோ இருக்கிறது குட்டன் மட்டும் தான் இருக்காரு அந்த டீம் 23ல. ஸோ அவர் ரிவைவ் பண்ணுறது கஷ்டம் பிகாஸ் வர்மா வைட்டி ரொம்ப ஏறிட்டான்னு சொல்லும்போது கிரிட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே MF5 ஆஷ் வந்து முடிச்சுட்ருக்காரு. ஸோ பக்கியில் போகும்போது ஸ்ப்ரேலேயே முடிச்சிட்டாங்க. ஸோ ஜனா வந்து பார்த்தீங்கன்னா ரேவனுக்கு சோலோ சர்வைவர் லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங். ஸோ இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துகிட்டு இருக்காரு. அண்ட் ரேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வைக்கிறாங்க ஜனாக்கு. பட் ஸ்டில் ஹி மேனேஜ் டு டேக் அ கவர். பட் இங்கேருந்து ஈஸியாக அடிப்பாங்க. ஓகே ரேர் எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா இங்கே நாக் அவுட் பை எக்ஸ்எஃப். ஸோ எக்ஸ்எஃப் இஸ் ரேர் இஸ் ஸ்டில் கோயிங் ஆன். அண்ட் பார்க்கலாம் எக்ஸ்எஃப் வந்து ஸ்டில் 4 பேர் அலைவ். அண்ட் எலக்ட்ரான் வந்து நாக் அவுட்டு. ஸோ ஆப்லிவனும் வந்து இருக்காங்க. 2 மேட்ச் கூட ஆடிட்டுருக்காங்க இப்போ வரைக்கும். அண்ட் ரேர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது லாஸ்ட் மேன் நினைக்கிறேன். கேகே மட்டும் தான் இருக்காரு. அவருக்கும் டேக் விழுது ஆனால் பட் மெட்கிட் போட்டுட்ருக்காரு. ஸோ ஹீலும் பண்ணிட்டாரு. அண்ட் எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ரிவே பண்ண முடியாது முடிச்சு விட்டுறாங்க. எஸ் அண்ட் ஆப்லிவன் வந்து பார்த்தீங்கன்னா ஜோனுக்குள்ளே இருக்காங்க. பட்
ஒரு பேட் பொசிஷன் சொல்லணும். அண்ட் ரேவனையும் முடிச்சிருவாங்க. அண்ட் 23 குட்டனையும் முடிச்சிட்டாங்க. இப்போ இருக்க 4 டீம் MF40 பார்த்தீங்கன்னா ஜோனுக்குள்ளே வராங்க கார்லாம் எடுத்துகிட்டு கவர் போடுறதுக்கு. எஸ் அண்ட் இக்னைட் ஆல்சோ கம்மிங் டு த ஜோன் சொல்லணும். ஸோ ஜோனுக்குள்ளே வந்து இக்னைட் வந்து ஃபால்கன் இக்னைட் வந்து பார்த்தீங்கன்னா ஜோன்லேயே நாக்ட் அவுட். அண்ட் ரேவன் சானா ஜோன்லேயே அவுட் ஆகிட்டாரு. ஸோ எக்ஸப்ட் பேராபாய் ஜோனில் நாக்கு. ஸோ ஈஸியாக ரிவைவ் பண்ணிடுவாங்க பக்கத்தில் தான். அண்ட் இக்னைட்டில் இப்போதைக்கு 3 பேர். எஸ் ஃபால்கேனை வந்துட்டு ரிவைவ் பண்ணுறது கஷ்டம். அண்ட் MF5 வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் ஸ்டில் அலைவ் அண்ட் தே ஆர் அமேசிங் சொல்லணும். 10 கில்ஸோட 4 பேருமே அலைவ் அவங்க இப்போது. ஸோ லெவல் எக்ஸும் ஒரு பயங்கரமான கேம் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. பட் MF5 அதை வந்து முடிச்சு விட்டாங்க. அவங்க வந்து அரௌண்ட் 12 கில்ஸ் தான் வச்சுருந்தாங்க லெவல் எக்ஸ். இங்கே கிலோ பாட் அவரும் வந்து இப்போ கிலோ போல்ட்டுன்னு இருக்காரு. அவர் நாக் ஆகிருக்காரு. ஸோ இக்னைட்டில் இப்போதைக்கு 2 பேர் தான். ஷேடோ பார்த்தீங்கன்னா நேட்ஸ் குக் பண்ணுறாரு எக்ஸப்க்கு. ஸோ நாக்ஸ் ஏதாவது விழுமா அந்த நேடில் அப்படின்னு பார்த்தா அவர் நாக் ஆகிட்டார். ஸோ நேடு வந்து பார்த்தீங்கன்னா நோ யூஸ் நினைக்கிறேன். அவர் நாக்கு இது வைக்கல. ஸோ இப்போ ரிவைவ் போகணும். யாருன்னா சாம் அவர் பேர். ஓகே MF5 ஜியோ ஓபிங்க நாக்கு தண்டர் வந்து நாக்கு வச்சிருக்காரு எக்ஸப்லேருந்து. சாண்டோ வந்து முடிச்சு விட்டாங்க. ஸோ ஆப்ளிவன் இஸ் அவுட். ரேரில் இப்போதைக்கு ஒருத்தர். அண்டு கிலோ போல்ட்டே வந்து பார்த்திங்கன்னா மாலி போட்டு கிலோ எடுத்துட்டாங்க. ஸோ இப்போதைக்கு இருக்கிறது மில் சாம் மட்டும்தான் மட்டும்தான் இருக்கார். பட் அவர் ரிவைவ் போகணும். பட் கஷ்டம். அவரே முடிக்கிறாங்க. ஸோ இக்னைட் இஸ் அவுட் ஆஃப் திஸ் கேம். ஸோ டாப் 3 டீம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். எக்ஸ்எஃப் MF5 அண்ட் ரேரு. எக்ஸ்எஃப்க்கும் MF5க்கும் 4 மேன் ஸ்டில் அலைவ். ஸோ ரேர் ஒருத்தர் தான். ஸோ ரேர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி பண்ணுவார் பார்க்கலாம். அண்ட் மியா ஓபி அண்ட் சாந்தனும் வந்து பார்த்தீங்கன்னா நாக்ட் அவுட் பை எக்ஸ்எஃப். ஸோ எக்ஸ்எஃப் இஸ் டூயிங் ரியலி அமேசிங். ஃபைட் எடுக்கல. லாஸ்ட்டில் வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து லேட்டஸ்ட்டாக வர அந்த மாதிரி பண்ணிட்டுருக்காங்க. பெரித்தனமான ஒரு ஃபைட்டிங்க. லாஸ்ட் 2 மேன்ஸ் அலைஃப் இன் எக்ஸ்எஃப் அண்ட் ரேர். ஓகே கேகே வந்து பார்த்தீங்கன்னா 7 ஃபஸ்ட் எய்ட் 6 ஃபஸ்ட் எய்ட் 1 மிட் கிட். ஸோ அவருக்கு பிரச்சனை இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு ஹோல்ட் பண்ணிப்பார். மேபி எக்ஸ்எஃப் வந்து முடிச்சு விட்டாங்கன்னா MF5 அவர் வந்து செகண்ட் பொசிஷன் வரதுக்கு வாய்ப்பு நிறைய பேருக்கு. ஸோ ஹீலும் ரிவைவ் பண்ணிட்டாங்க. சாந்தனும் எல்லாம் ரிவைவ் பண்ணுறாங்க. கேகே வந்து பார்த்தீங்கன்னா இருக்க தெரிஞ்சிச்சு போல். ஸோ ஸ்ப்ரேஸ் வருது. பட் ஆனால் அவர் வந்து ஹீல் பண்ணிட்டு தான் இருக்கார். ஓகே இன்னும் 3 ஃபர்ஸ்ட் எய்ட்ஸ். இன்னும் இப்போ இதை போட்டோன்னா 2 ஃபர்ஸ்ட் எய்ட்ஸ் இருக்கும் இப்போ அவருக்கு. பட் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது டீம் முடியும்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு முடியல. ஸ்மோக்ஸ் போட்டு எல்லோரும் கவர் எடுத்திருக்காங்க பக்காவாக. ஸோ 4v4 சொல்லும்போது கரியில் வந்து பார்த்தீங்கன்னா நாக் ஆகி தேர்ஸ்டே பண்ணிட்டார் ஆஷு. ஸோ 4v3 அண்ட் ஸ்மோக்ஸ் இருக்க வரைக்கும் தான் எக்ஸ்எஃப் கவர் இருக்கும். அவங்களுக்கு மரம் கவராக இருக்குது. அண்ட் ரேர் கேகே வந்து பார்த்தீங்கன்னா சாந்தனம் முடிச்சு விட்டு கீழே எடுக்கிறாரு. ஜீவா ஓபிங் நாக்ட் அவுட் பை தண்டர். ஸோ 3v3 சுச்சுவேஷன் தான். ரிவைவ் போகணும். அவங்க ரிவைவ் போகலன்னா 3v3 சுச்சுவேஷன் தான் இப்போது. ஸோ ஜோன் இருக்கா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எஸ் ஜோன் இல்லை. MF5க்கு ஜோனுக்குள்ளே மூவ் பண்ணணும். அண்ட் எக்ஸப்ட் ரூன் கிங் நாக்ட் அவுட். அண்ட் ஆஷ் வந்து இங்கே நாக் ஆகிறாரு. ரூன் கிங் கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு ஒரு கீழே டக்குன்னு. பேராபே அண்ட் தண்டர் மட்டும் இருக்காங்க. ஸோ 2v2 சுச்சுவேஷன். ஓகே 2v1 சுச்சுவேஷன். சாந்தனம் மட்டும் தான் இப்போதைக்கு இருக்காரு. பட் MF5 15 கில்ஸோட ஒரு பெரித்தனமான டாமினேஷன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணுறாங்க. அண்ட் எக்ஸ்எஃப் காட் திஸ் கேம் கைஸ். ஸோ எக்ஸ்எஃப் பார்த்தீங்கன்னா ஒரு வெறித்தனமான கேம் பிளே லாஸ்ட்டில். அண்ட் எத்தனை கில்ஸ் 7 கில்ஸ் தான். பட் இருந்தாலும் டின்னர் போயிருக்காங்க. அண்ட் ஆஷ் வாட் அ கேம் பிளே கைஸ். 8 கில்ஸு சோலோ மட்டும் தனியாக 8 கில்ஸ் எடுத்துருக்காரு. டீம் கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15 கில்ஸ் போயிருக்கு. ஸ்டார்டிங்லேருந்தே